ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிறுமலஞ்சி ஒத்தப்பனை சொடலை கோயிலேருந்து அழைப்பு வந்திருக்கு. இன்றைக்கி கடைசி வெள்ளி பார்த்திங்களா, அங்கே கோயில் கொடை மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அங்கே ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஆல்ரெடி நான் விஜயநாராயண ஒத்தப்பனை சொடலைக்கு போயிருக்கேன். இந்த சொடலை கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நம்ம அக்கா ஒருத்தவங்க பேசினாங்க, நீ அங்கே கண்டிப்பாக போயிட்டு வாடி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உடனே கிளம்புறோம். நம்மளுக்கு சொடலைனா ரொம்ப பிடிக்கும், மகாதேவர் பிடிக்கும், அது மாதிரி சொடலையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறோம். அங்கே போய் நிறைய கோரிக்கையும் வைக்க போகிறோம், நிறைய வேண்டுதல் மன கஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். அதனால் அந்த விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க. அந்த கோயிலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. வாங்க வீடியோக்கு. நான் இன்னும் குளிக்கவே இல்லை, குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கிளாத் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சாரீ ப்ளைன் பூனம் சாரீ அப்படின்னு போட்டேன். இதில் நிறைய கலர்ஸ் வந்துச்சு. இந்த கலர் வாங்கி இது 2 வருஷம் முன்னாடி ஸ்டிச் பண்ணது. 2 வருஷம் ஆமாம். மேலே உள்ள நெட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது போத்தீஸில் 1 மீட்டர் மட்டும் வாங்கினேன். 100 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100 சம்திங் தான் வந்துச்சு. ப்ளைன் சாரீ மீஷோவில் ஒரு 300 அந்த மாதிரி வந்துச்சு. வாங்கி லைனிங் கிரேப் லைனிங் கொடுத்துருக்கேன். ஒரு 4 மீட்டர் லைனிங் வாங்கிட்டு மேலே நெட்டு தனியாக போத்தீஸ்லாம் வாங்கி இந்த கவுன் பண்ணது, ஸ்டிச் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் எதுவுமே போடலை, வெறும் மாய்ஸ்சரைசர், பாடி மாய்ஸ்சரைசர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கை காலுக்கு போட்டுட்டு அப்படியே அதையே மிச்சம் இருக்கிறத ஃபேஸ்க்கு போட்டேன். வேறு சன்ஸ்க்ரீன் எதுவுமே போடலை. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலனால மேக்கப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் லிப்ஸ்டிக் போடாமலாம் இருக்க மாட்டேன். ஐப்ரோ ஃபில்லிங்கும் லிப்ஸ்டிக்கும் போட்டால் மட்டும் தான் எனக்கு ஏதோ ஃபேஸை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக போடுவேன். கம்மல் மாற்றிக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு கம்மல் ருத்ராட்சம் நம்ம டெய்லி போடுறது கையில் போட்டாச்சு, வாட்ச் கட்டியாச்சு. சிறுமலஞ்சிக்கு கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி அந்த கோயிலில் கூட மாதிரி நல்லாயிருக்கும், போயிட்டு வா நல்லதே நடக்கும் அப்படின்னு அனுப்பி வச்ச என்னோடய சொர்ணா அக்காவுக்கு நன்றி. அவங்க தான் சொன்னாங்க போயிட்டு வாடி இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எனக்கும் மனசுக்கு டக்குன்னு தோணுச்சு, சரி போயிடலாம், இன்றைக்கி விட்டால் இனிமேல் அடுத்த மாதம் தான், மாதம் கடைசி வெள்ளி அப்படி சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கம்மல் நல்லாலையோ நினச்சி இந்த கம்மல் போட்டு பார்த்தா எதுவுமே செட் ஆகலை. சரின்னு பழைய இதை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு போட்ட கம்மலே போட்டுட்டேன். அந்த அக்கா சொன்ன உடனே குளிச்சு கிளம்பிட்டேன். சரி போயிட்டு வந்துடும், மிஸ் பண்ணக்கூடாது, போகணுன்னு எனக்கு தோணிட்டு. அதனால் அவர் நீதி வழங்குபவர். என்ன நம்மளுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் எனக்கு மனசு தாங்கலை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நீதி கட்டணும் வைங்களேன், அவர் நீதி வழங்குவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் கிளம்பியாச்சு, பவுட்ரு போட்டாச்சு. லிப் பாம், நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு லிப் பாம் போட்டுட்டு போடுங்க. அப்போ தான் அந்த லிப்ஸ்டிக்கோட இது நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்டும் ஆகாது, லிப்ஸ் டார்க்கு பிளாக் ஆகாது. லிப் பாம் போட்டுட்டு அது மேலே போடணும், அப்போ தான் லிப்ஸ்டிக் இறங்காது நம்மளோட லிப்ஸில். அப்புறம் ஐப்ரோ ஃபில்லிங் கம்பல்சரி நான் பண்ணுவேன். அது எனக்கு ஐப்ரோஸ் நல்லா இல்லை பார்த்தீங்களா, அதனால் கரண்ட் போயிடுச்சு. டெய்லியுமே இதே வேலை தான், கரண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். எங்கே கரண்ட்டு சீக்கிரம் வராதோ லேட் ஆகிடுமோன்னு நினச்சேன், ஆனால் உடனே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில். இந்த கண்ணாடியும் ஹேண்ட் மிரரும் நம்ம ஷாப்பில் இருக்குது. நல்ல பெருசு தான் சைஸ், நீங்களே பாருங்கள். ஒரு சைடு மேக்கப்புக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு சைடு நார்மலாக தெரியும், ஒரு சைடு ஜூமிங்கில் தெரியும். அது நம்ம மேக்கப்புக்கு வச்சு பார்க்கும்போது நல்ல க்ளோஸ்அப்பில் தெரியும். ஐப்ரோஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஐலைனர் போட, நம்ம வெளியே எங்கேயாவது போனீங்கன்னு வைங்களேன் கேரி பண்ணிட்டு போகலாம். அதே நார்மல் கண்ணாடினா மேக்கப்போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் ஜூமிங்கில் ஒரு பக்கம் தெரியுது, அதனால் அது ஈஸியாக இருக்குது. மேக்கப்போட ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்குது. நம்ம ஷாப்பில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கும்போது வேணும்னா சொல்லுங்கள், நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வெளியில் போகும்போது நம்ம கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்குது 2 பக்கமே கண்ணாடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ப்ராடக்டோட சேர்த்து ஆர்டர் போடுங்க, இல்லை தனியாகவே வேணுனாலும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதே சேம் மிரர் நீங்கள் வெளியே எந்த கடையில் போயிட்டு கேட்டாலுமே ரேட் அதிகம், ஆனால் நம்மக்கிட்ட ரேட் ரொம்ப கம்மி. வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னும் எனக்கு நேற்று தான் இதோட ப்ராடக்டோட வந்துச்சு, நான் ரேட் இன்னும் பார்க்கல, பில்லில் செக் பண்ணிடுறேன். ஆனால் கம்மி, மற்ற பக்கத்தை விட நம்மக்கிட்ட கம்மி. வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க. அப்புறம் பொட்டு வச்சாச்சு. அப்படியே ஆட்டோவில் தான் இன்றைக்கி போகிறோம். எப்போதுமே நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை யாராவது நோகடிச்சிட்டாங்க அப்படின்னா எப்போதுமே, இப்போன்னு இல்லை எப்போதுமே நான் கடவுள்கிட்ட தான் வேண்டுவேன். அழுது எனக்கு நீ தான் இருக்க, நீ தான் எனக்கு கேட்கணும், எனக்காக நீ தான் கேட்கணும் அப்படின்னு வேண்டுவேன். இது ஒன்று தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போதுமே. கடவுள் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். நியாயம் பண்ணுறவங்க பாவம் பண்ணுறவங்க இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப கஷ்டம்.
அது நம்ம சொல்ல வேண்டாம், அவங்கவுங்க அனுபவிக்கட்டும், அவ்வளோதான். அது இப்போ வேணால் நல்லா இருக்கலாம், இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? நாளை கழிச்சு என்ன ஆகும், அடுத்த மாதம் என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும், அப்படி எதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அடுத்து வர சந்ததிகளுக்கு என்ன ஆகும், அந்த எதுவுமே யோசனை இல்லாமல் தான் நிறைய பாவங்கள் தப்புக்கள் இந்த மாதிரி பண்ணுறது. எல்லாருமே நாளைக்கு என்ன நடக்குங்கிறத யோசிக்காமல் பண்ணுற பாவங்களோட பலன்கள் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பண்ணுற எல்லாருமே அனுபவிச்சுட்டு போட்டு அவ்வளோதான். இதையே நான் வீடியோ எடுத்தேன்னா, செப்பலை கழுவி வைங்க அப்படின்னு சொன்ன ஒரு வகைக்காண்டி ஷூவெல்லாம் டாப்பாக கழட்டி தனியாக கழட்டி காய வச்சுருந்தாங்க. நானே வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டேன். அதனால தான் அதையும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிட்டாச்சு, திருநீர் வச்சாச்சு. திருநீர் வைக்காமல் இன்றைக்கும் நான் வெளியே போக மாட்டேன். திருநீர் வச்சு அப்படி கிளம்பியாச்சு. வீடியோ ஆடுது.
ம். மோதிரம், ஐம்பொன் மோதிரம், அபிக்கல் மோதிரம், வண்ண வண்ண டிசைன் ஐம்பொன் மோதிரம், மாணிக்க மோதிரம், மரகத குச்சி மோதிரம், கவரன் ஐம்பொன் மோதிரம், அபிக்கல் Carmen.